இப்ப ஆன்மீக ரீதியாவும் அப்படியே வருவோம் சார். இப்ப செயற்கை கருத்தரித்தல் முறை ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ஒரு சில கோயில்கள்ல குறி சொல்றதா இருக்கட்டும், எங்க எங்க கோயில் 15 வருஷமா இவங்களுக்கு குழந்தை இல்ல. ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இங்க கயிறு கட்டிட்டு போனாங்க. இங்க வந்துட்டு போனதுக்கப்புறம், அடுத்த ஒரு 6 மாசத்துல குழந்தை நின்றுச்சு. இப்ப குழந்தையோட வந்திருக்காங்க. அப்படின்னு இது மாரியெல்லாம் சொல்லுவாங்க சார். இத எப்படி சார் நாங்க பார்க்கறது? நான் என்ன சொல்றேன், ம். அங்கே சென்ற எல்லாருக்கும் வெற்றி கிடைத்ததா? ஆனா அவங்க சொல்றது நிச்சயமா, நிச்சயமாங்கிறாங்களே! அதாவது வெற்றி அடைந்தவர் வெளியே சொல்லுவார். அங்க போய் வெற்றி அடையாதவர் நம் தலையெழுத்துன்னு ஓரமா ஒதுங்கிடுவார். எதுவா இருந்தாலும் அந்த கால நேரம் வராமல் ஜனனம் நடக்காது. ஜனனம் நடக்கவே நடக்காது. விஞ்ஞானம் சொல்றது, நம்ம சாதாரணமா ஒரு குழந்தை பிறப்பு எவ்வளோ நேரம்? எவ்வளவு 10 மாசம். 10 மாசம். 12 மாதம் இருந்து பிறந்த குழந்தைய கேள்விப்பட்டிருக்கீங்களா? 8 மாசத்துல பிறந்த குழந்தைய 8 மாதம், கேள்விப்பட்டிருக்கேன். 7 2 மாதம், 3 மாதம் எக்ஸ்ட்ராவாவே. ஆ. அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே! அதாவது இந்த குழந்தை இப்பொழுது தான் பிறக்கணும்னு விதிக்கப்பட்டிருந்தால் அதான் நடக்கும். சரி, சரி.